பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சபை வளர்ச்சிக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும், ஜெபம் பண்ணணும், இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு உண்மையான ஒரு ஐக்கியம், ஒரு ஆவிக்குள்ள ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றவர்களாக நாம் இருக்கிறோம். சபை கூடி வருதல் அப்படி வருகிறப்ப உங்களுக்கும் ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம். தேவ பிரசன்னத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது என்னுடைய இருதயமும் அங்கே சீர்படுகிறது, உங்களுடைய இருதயமும் சீர்படுகிறது. அப்போ ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்து நிமித்தம் அநேகர் தொடப்பட்டு அநேகருடைய வாழ்க்கை மாறினதுனால அங்கே 2 கொரிந்தியர் 7:7 சொல்லப்பட்டிருக்கு, என்னை பற்றி உங்களுடைய உண்டான பக்தி வைராக்கியத்தை கண்டு ஆறுதல் அடைந்தேன், அதிகம் சந்தோஷப்பட்டேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசத்தை பின்பற்றி அவர் கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய வெளிப்பாட்டையும் வரங்களையும் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு பலனை அடைந்தவர்கள் அவங்க பவுலுக்காக வைராக்கியம் பாராட்டி இருக்காங்க. அதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றார். அடுத்து அந்த கொருந்து சபையில் அநேக பிரச்சனைகள் இருந்தது. கோர்ட்டு கேஸ் இருந்துச்சு, விபச்சாரம் இருந்தது, தவறான உபதேசங்கள் இருந்தது, வரங்களை குறித்து அதை சரியாக பயன்படுத்துகிறது அதில் குழப்பம் இருந்தது, இயேசு உயிர்த்தெழவில்லை என்கிற அந்த குழப்பமெல்லாம் இருந்தது. இதெல்லாம் சரி செய்வதற்காக அவர் முதல் நிருபத்தையும் 2வது நிருபத்தையும் அவர் எழுதுகிறார். இன்னும் அந்த 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில், அதே போல் 2வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர்லையும் அவர் எழுதுகிறப்ப, நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீங்களே, அதாவது லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்குது. இப்போ நான் சொன்னது போல் யோபு புஸ்தகத்தில் நான் மனசில் பார்த்தா நான் அங்கலாய்க்கிறேன், ரொம்ப படிச்சிருக்காங்க, ரொம்ப வசதியாக இருக்காங்க, ரொம்ப ஞானியாக இருக்காங்க, ரொம்ப நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காங்க, அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்முடைய ஆவி व्यसனப்படும். ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர்கள் எவ்வளவு முக்கியமோ நம்மையும் அதே போல் அவர் முக்கியமாக எதிர்பார்க்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பார்வையில் கனம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அவர் பிள்ளைன்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், சுதந்திரவாளின்னு மாற்றி இருக்கிறார். அதனால் மனிதர்களை குறித்து நம்ம அங்கலாய்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், 1000 பேர் 1000 சொல்லட்டும், 1001வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்ன சொல்கிறார் என்று அந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். அவங்க லௌகிக துக்கம் அது மரணத்தை உண்டாக்குது, தேவனுக்கேற்ற துக்கம் ஐயோ